நான் ஆக்சுவலா ஒரு மீம் பார்த்தேன். ஆனா இந்த வீடியோ எண்டிங்ல உங்களுக்கு அந்த மீம் ஃபுல்லா புரியும். ஓகே நம்ம சீசன் 1ல இருந்து ஆரம்பிப்போம். ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 1 வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 8 வந்து கேவலமா முடிஞ்சதுனால எல்லாரும் செம்ம கடுப்புல இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மாத்தி திருப்பி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மேல நம்பிக்கை கொண்டு வந்தது ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 1. ஆமா அவ்வளவு நல்லா இருந்துச்சு அது. அண்ட் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டினே அதை பாராட்டி அது நல்லா இருக்கு. ஏன் சில விஷயம்லாம் என் புக்கோட நல்லா இருக்குன்னு என் புக்கோட பெட்டரா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் சீசன் 2ஓட மாறிடுச்சு. ஓகே அது ஏன்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஆளு மிகல் சப்போச்னிக். இவர் வந்து சீசன் 1 அப்போ ஹவுஸ் ஆஃப் த டிராகனுக்கு கோ ஷோரனரா இருந்தாரு. ஷோரனர்னா பேசிக்கா ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்க. பொதுவா மூவினா ஒரு டைரக்டர் இருப்பாங்க. அவர் தான் மொத்த படத்தையும் டைரக்ட் பண்ணுவாரு. ஆனா சீரிஸுக்குலாம் ஒரு ஷோரனர் இருப்பாங்க. அவங்க வந்து சில எபிசோட டைரக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களே 10 எபிசோட போய் டைரக்ட் பண்ண முடியாதுல்ல. சோ எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இவங்க. அவங்க தான் ஷோரனர். அண்ட் இந்த ஷோக்கு வந்து சீசன் 1 அப்போ 2 பேர் இருந்தாங்க. ரயன் காண்டல் அண்ட் மிகல் சப்போச்னிக். ஓகே ரூமர் என்னன்னா சீசன் 1 அப்போ இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரோல்ல இருந்தாங்க. அந்த சீசன் 2லயும் அதே கண்ணி ஆகணும்னு இவர் கேட்டிருக்காரு. ஆனா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா போய் அவங்க 2 பேருக்கு நடுவில் பேச வந்து மீடியேட்டர்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டீஎஸ்கலேட் ஆக பிரச்சனை அவ்வளோ பெருசாக போயிடுச்சு போல. ஓகே ஸோ இவர் இப்படி இது கேட்டது நியாயமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆமா என்னோட சீமை மட்டும் பாருங்க. ஓகே இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அதில் வந்து சீசன் 5ல 7th and 8th எபிசோட் அண்ட் சீசன் 6ல 9th and 10th எபிசோட் அண்ட் 9th எபிசோட் வந்து பேட்டில் ஆஃப் பேஸ்டர்ட்ஸ் அண்ட் டிவி சீரிஸ்லேயே இருக்கிறதுலே இதான் பெஸ்ட் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டில் சீக்வன்சஸ். இதுக்காக ஒரு எம்மிலாம் வாங்கினாங்க. அண்ட் 8th த லாங் நைட் அதுவும் பேட்டில் சீக்வன்ஸ் அண்ட் த பெல்ஸ் அந்த 2 எபிசோடும் அவர் தான் எடுத்தாரு. ஸோ ஆப்வியஸா இவருக்கு டேலண்ட் இருக்கு. இவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு டேலண்ட் இருக்குன்னு. ஆக்சுவலா இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஹவுஸ் என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் சீரிஸ், அப்புறம் பேன்சி, ட்ரூ டிடெக்டிவ், அப்புறம் ஃபின்ச்சு அந்த படம் சூப்பரான படம் ஆக்சுவலி. ஸோ ஓகேவா, ஸோ இவர் வந்து ஒரு ப்ரூவன் கை. ஸோ இவர் இப்படி கேட்டது தப்பே கிடையாது. அண்ட் பொதுவாக ஹாலிவுட்ல இப்படி நடக்கும். ஓகேவா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் அதில் ஒருத்தர் வந்து டேரக்டர் பண்ணா இன்னொருத்தவங்க வந்து ப்ரொடியூசர் ரோல்ல வருவாங்க. ஸோ இவர் கேட்டது வந்து ஏதோ புதுசாலாம் கேட்கல, ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது தான். ஓகே நெகோஷியேட் பண்ணுறாங்க, முடியாதுன்னு சொன்னோடனே பிரச்சனை பெருசாகி மீடியேட்டர்லாம் கொண்டு வந்து எதுவுமே வேலைக்கு ஆகல, இவர் விட்டு போயிடுறாரு. ஆனால் இவர் விட்டு போனோடனே இப்போ இந்த ஷோக்கு ஒரே ஷோரனர் தான் இருக்காங்க, அது ரயன் காண்டல். ஓகே பேசிக்கா எல்லா டீம்லயும் வந்து ஒருத்தர் தான் முக்கால்வாசி வேலை செய்வாங்க. ஆனால் அந்த முக்கால்வாசி செய்கிற ஆளே நீங்கள் தூக்கிட அந்த டீம் வந்து எப்படி இருக்கும்? ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 மாதிரி தான் இருக்கும். ஓகே மிகேலோட ரெசியூம் பார்த்தோம், மாசா இருந்துச்சு. இப்போ ரயன் காண்டலோட ரெசியூம் அப்படியே பாருங்களேன். ரேம்பேஜ், ஹெர்குலிஸ் இதெல்லாம் நல்ல படம் தான். ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு இருக்க படம் கிடையாது. அண்ட் இந்த படம்லாம் பாருங்களேன், இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இந்த கதை மேலே ஃபோக்கஸ் பண்ணாம இந்த ஆக்ஷன் மசாலா அதெல்லாம் ஃபோக்கஸ் ஆன படம். ஆனால் இந்த ஷோ கிட்டத்தட்ட அப்படி தான் ஆயிடுச்சு. அது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸே கிடையாது. அண்ட் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின் எழுதுனதோ அப்படி கிடையாது. கதையும் ரைட்டிங்கும் வசனமும் அப்படி இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் ரயன் காண்டல் அப்படிப்பட்ட டேரக்டரே கிடையாது. அவர் ஷோரனர் தான். இந்த இடம் சொல்றேன். ஓகே இப்போ வந்து ரயன் காண்டல் பத்தி நான் பேசிட்டேன். வெயிட் பண்ணுங்க, அவர் மேல மட்டும் ஃபுல்லா கடுப்பாகாதீங்க. இன்னொருத்தவங்களா இருக்காங்க, அவங்க தான் சாரா ஹெஸ். ஓகே ஹாலிவுட்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. சில பேர்லாம் இந்த வோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபெமினிஸ்ட், இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வாரியர்ஸ், இந்த மாதிரி பிராண்டிங்ல உள்ள வந்து இவங்க வந்து எல்லாத்துலயும் வந்துருவாங்க. இது வந்து நிறைய கேம்ல பார்த்துருப்பீங்க, பிரான்ச்சைஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸ்டார் வார்ஸ் ஆக்கலைட் ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் டிஸ்னில பாப் செப்பக் கீழே வந்த நிறைய படம், பஸ் லைட்டியர், இன்னும் 2-3 படம் நான் போறேன். இதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. இவங்களோட கோல் என்னன்னா ஒரு நல்ல படமோ நல்ல கேமோ தரணுன்றது கிடையாது. இவங்க கோல் வந்து இந்த மெசேஜை வந்து நான் இதுக்குள்ள போட்டுடணும், இந்த மெசேஜ் வந்து எல்லாரும் பார்க்கணும், அது மாதிரி தான் அவங்க கோல். எனக்கு என்ன கடுப்புனா நானே ஓக்கு தான். ஓகேவா, இவங்களாம் அப்படி பண்றதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்தாலே அது மொக்கையா தான் இருக்கும்னு ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இவங்களோட தான் இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு ஃபீமேல் லீட்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கே பர்சன் லீட்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஃபீமேல் அண்ட் கே பர்சன் லீடு இருக்க ஒரு 100 மொக்க படம் தந்ததுனால இப்போ ஆடியன்ஸ் வந்து ஃபீமேல் லீடு இருந்தாலே மொக்கையாக இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன் கடுப்பாக இருக்கு. ஓகேவா, அதை அப்படி இருக்கவே கூடாது. இவங்க ஆக்சுவலாக பண்ண ப்ராக்ரஸ்லாம் பின்னாடி தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஸோ பேசிக்காக சாராஸ் வந்து அது மாதிரி ஒரு ஆள். அவங்க பண்ண வேலையை மட்டும் காட்டுறேன், உங்களுக்கே கடுப்பாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கவே இல்லை. ஆனால் அது வந்து நல்ல விஷயம் தான். ஓகேவா, நம்மளுக்கு அந்த மாதிரி அவுட் சைட் வியூவும் தேவை. ஸோ அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ வந்து அஸ் லாங் அஸ் வேற யாராவது ஒருத்தர் வந்து அவங்க ஏதாவது லூசனமா சொன்னா இல்லை புக்கில் அப்படிலாம் இல்லை, அந்த கேரக்டருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கரெக்ட் பண்ணவங்க இருந்தா அது ஓகே தான். ஸோ அதை விட்டுருவோம். பேசிக்கா ரெனிராவோ ஆலிசன்ட்டும் புக்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷனும் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க 2 பேருக்கும் 9 வருஷம் டிஃபரன்ஸ். இந்த சீரீஸ்ல இருக்க மாதிரிலாம் கிடையாது. ஆனால் சீரீஸ்ல அது மாதிரி மாத்தினது அவங்க ஐடியா. ஆனால் எனக்கு புரியுது. ஓகேவா, ஸ்டார்டிங்ல லவ்ல ஆரம்பிச்சு அப்புறமா எனிமீஸ் ஆனா இன்னும் டிராஜிக்கா இருக்கும். அப்படி பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புக்கில் ஏகான் பாருக்கு வந்தது காரணம் இவங்க ஒன்றும் சொல்லலாம். ஓகேவா, ஸோ வச்சு பாருங்களேன், பிளான் போட்டு அவங்க
பசங்களை த்ரோன்ல உட்கார வைக்கிறது பவரா, இல்ல பார்த்தாலும் அழுதுட்டு நான் எதுவுமே பண்ணல எங்க அப்பா தான் பண்ணாருன்னு ப்ளேம் பண்றது பவரா? அண்ட் ரெனிராவே எடுத்துக்கோங்களேன், உக்காந்து நல்லா ஆட்சி செய்யறது பவரா, இல்ல அழுதுட்டே எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட ப்ளேம் பண்ணிட்டு டேமன்னால இருக்கிறது பவரா? ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு கே ஸ்டோரி லைன் கொண்டு வரன்ற பேர்ல 2 பேரும் வீக்கா காமிச்சிருக்காங்க. அது ஃபெமினிசமே இல்ல என்ன கேட்டீங்கன்னா. ஆக்சுவலா இங்க ப்ராப்ளமே எல்லா விமனும் நல்லவங்கன்னு காட்டுறது தான். அது ஃபெமினிசம் இல்ல. எல்லா விமனும் மென்னுக்கு ஈக்குவல்னு காட்டுறது தான் ஃபெமினிசம். அண்ட் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின் புக்ல அப்படிதான் எழுதியிருப்பாரு. மென்னுக்கு ஈக்குவலா விமனை கேப்பபிளா குரூவலா காமிச்சிருப்பாரு. இவங்க அப்படியே இதை இவங்க போட்டிருந்தா ஷோ செம்ம ஹிட் ஆயிருக்கும். இந்த புக்ல இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல மேகார் த குரூவல்னு ஒருத்தர் இருப்பான். அண்ட் ரெனிராவை மேகார் வித் டீத்ஸ் அப்படின்னு கூடுவாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஏன் ஒரு ஆம்பளை மட்டும் தான் குரூவலா இருக்கணுமா, விமன் குரூவலா இருக்கக்கூடாதா? அதான் ஓகேவா, மென்னையும் விமனையும் ஈக்குவலா பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அதான் ஃபெமினிசம் ஓகேவா. அண்ட் ஆல்ரெடி இவங்களை குயின் ஆக்காததுக்கு காரணமே இவங்க ஒரு பொண்ணுன்றதுனால. ஸோ அதுலேயே ஃபெமினிசம் வந்துடுது ஓகேவா. இவங்க தேவையில்லாம விமனா நல்லவங்கன்னு போர்ட்ரே பண்றது தான் தப்பா இருக்கு. இதே ஐடியா வந்து இந்த அடுத்த கோட்லயும் வரும் பாருங்க. ஹிஸ்டரி வந்து மென்னால எழுதுனது. பேசிக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, விமனை வந்து கோல்ட் டிகரா அவங்க அழகா யூஸ் பண்ணி எல்லாரையும் செட்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் அத மாதிரி தான் மென் ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது, நான் வேற மாதிரி எழுதுவேன் அப்படின்னு தான் இந்த கோர்ட்ல பேசிக்கா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னும் சொல்லியிருப்பாங்க, ரெனேராக்கு வந்து குழந்தை பிறந்து அவங்க கொஞ்சம் பெருசாயிடுவாங்க ஓகேவா. அண்ட் அதுவும் தப்பான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, ஒரு நேச்சுரலான விஷயம் ஓகேவா. நிறைய பேர் குழந்தை பிறந்தோடனே வெயிட் அதிகமாகும், அது ஒரு நேச்சுரலான விஷயம். அதை அப்படியே ரிப்ரசென்ட் பண்ணாம எப்பவுமே அவங்கள அப்படியே ஏர் கோட்ஸ் ட்ரெடிஷ்னல் பியூட்டியா காட்டுறது எனக்கு புரியல. உடம்பு பெருசானா ஒரு பிரச்சனையே கிடையாது, அது எதுக்கு அவங்க மாத்தணும்? புரியுதா, இது வந்து ஃபெமினிசம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இது ஆப்போசிட்டா தான் தெரியுது. அதுக்குமா அடுத்த 2 கோட்ஸ். ஒன்று வந்து டிராகன் பிட் சீன் பத்தி. I just remember we were in the writer's room one day and I was like, it would be awesome if Rhaenys just came through the floor on a dragon. சீசன் 1 எண்டிங்கில் வந்து ரெய்னிஸ் வந்து கோஆர்டினேஷன் அப்போ டிராகன் பிட்டை உடச்சிட்டு மேலே வருவாங்கல்ல. ஆக்சுவலி எனக்கு அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, கூலாக இருந்துச்சு. அதுக்கு ஏன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ், சிவிலியன்ஸ் பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து அவங்க சொன்னது வந்து பார்க்க கூலாக இருக்கும், அதனால சும்மா அப்படி வச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து ஒழுங்காக எடுத்துக்கல ஓகேவா. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சீனை லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் ஓகேவா, லேனா விளையாடியான். We've already had one person die sort of in their childbirth bed, and I just felt like Lena doesn't go that way. She's gonna go out like a warrior. அவங்க புக்கில் வந்து எப்படின்னா, குழந்தை பிறக்கும் போது அவங்க ரொம்ப நாள் வந்து பெட்லேயே இருப்பாங்க. நான் இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுந்து போய் அவங்களோட டிராகன் வேகாரை ரைட் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் போகிறதுக்குள்ள செத்து போயிடுவாங்க. ஆனால் ஷோவில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வேகாரை வந்து என்ன எரிச்சிரு அப்படின்வாங்க. வேகாரை வந்து எரிப்பாங்க. எனக்கு இந்த சீனை வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட கோல் ஒன்று தான் ஓகேவா. அவங்க வந்து நான் பெட்டில் சாக மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் டிராகன் மேலே தான் சாகும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போகிறதுக்குள்ள செத்து போயிட்டாங்க. ஆனால் ஷோவில் ஆக்சுவலாக போய் அவங்களை எரிக்க விட்டாங்க. அதுவும் இல்லாமல் பை த வே இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக நடந்த ஈவெண்ட் கிடையாது. இந்த ஈவெண்ட்லாம் நடந்து ஒரு தெரிஞ்ச ஒரு 100 வருஷம் இல்லை 60 வருஷம் அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு ஒன்றா ஆக்கி ஒருத்தர் எழுதுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து ரூமர்ஸு அந்த மாதிரி தான். இது வந்து ஆக்சுவலாக நடந்தது கிடையாது. ஒரு ஹிஸ்ட்ரி புக் எழுதுற மாதிரி ஒரு 3 பேர் இருப்பாங்க. மஷ்ரூம்னு கோமாளி இருப்பான், அப்புறம் ஆர்ச் மேஸ்டர் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க எழுதுனதை வச்சு இவங்க கெஸ் பண்ணி எழுதுறது. ஸோ உண்மை என்ன வேணா இருக்கலாம். உண்மையாலே லேனா வந்து ஓகே நான் இங்கே சாவறதுக்கு வேகால நெருப்பில் சித்தரலான்னு போயிருக்கலாம் ஓகேவா. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஷோவில் பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொன்னதை காட்டு தான். லேனா வந்து இந்த மாதிரி செத்தா வாரியர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா, இவங்களோட மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக அந்த விஷயத்துக்கு அந்த மேட்ருக்கு செட் ஆகுமா, கதை ரைட்டிங்கு விறுவிறுப்பாக இருக்குமா, ட்விஸ்ட்டு அதை பற்றிலாம் யோசிக்காம ஒரு விஷயம் கூலாக இருக்குமா, பார்க்க நல்லா இருக்குமா பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. ஐ மீன் அந்த சீனும் இருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கதையை ப்ராப்பராக பார்க்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி 2-3 கூல் சீன்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி டைம்லாம் கதை வந்து போரிங்காக இருந்துச்சுன்னா யூஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் இன்னொன்று ஓகேவா, சீசன் 3ல வந்து லோஹார்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அதான் ஸ்டார்டிங் பேட்டில் ஆஃப் கல்லட்ல வந்து செத்து போவாங்களே. இவங்க வந்து சீசன் 2 எண்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. One of our season highlights was bringing in Shirako Lohar, and it can be a rough show. It's grim, it's a war, a lot of people die, so having that moment of levity and just sort of off-kilterness was really important to us and a really welcome little bit of fun. A jest, my lord. இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, சும்மா வார்னா ரொம்ப அப்படியே சோகமாக இருக்கும், அப்படியே சீரியஸாக இருக்கும், கொஞ்சம் ஜாலிக்கு ஒரு கேரக்டர் வேணும்ல, அதனால கொண்டு வந்தாங்களாம். இவங்களே தான் நெட்டில்ஸ்ன்ற கேரக்டரை டைம்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. அண்ட் இவங்களே தான் டேமனை போய் ஒரு சீசன் ஃபுல்லாக ஆர்னாரில் போய் சும்மா போதையில் இருந்தார். ஓகே, லோகர் எடுத்துப்போம் ஓகேவா. லோகார் அண்ட் டைரன் லானிஸ்டர் இவங்க 2 பேரும் எடுத்துப்போம். லோகர் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். வந்தனே கூலா கெத்தா, எதுக்கும் போய்விடாம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் மீஷோ ஜாக் ஸ்பேரோ மாதிரி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா
விமனும் கெத்தா போர்ட்ரே பண்றது. ஓகேவா? கெத்துன்னு இது வந்து சாட் ஜிபிடி எப்படி ஒரு கெத்தான ஆளு பண்ணோம்னா சாட் ஜிபிடி இப்படி தான் எழுதி தரும். அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்தாங்க, அப்படியே சும்மா சீன் போட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இது நல்லா இருக்கா? இன்னும் இந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க. இதே கேரக்டர் தான் லோகார் கிட்ட தோப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கோழையா காமிச்சு கடைசியில தைரியம் வந்து நீ வேணா போ, என் ராஜா எங்க இருக்கானோ நானும் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாவான்னு தெரிஞ்சும் நிக்கிறது எப்படி இருக்கு? அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? பேசிக்கா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டினோட ரைட்டிங் வந்து லானிஸ்டர் கேரக்டர் மாதிரி பொறுமையா சில விஷயம் நடந்து ஒரு மாதிரி இருக்க கேரக்டர் இன்னொரு கேரக்டரா மாறி கெத்தாவாங்க. இல்லை ஒரு நல்ல கேரக்டர் இதுவாங்க. ஓகே, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இது ஹவுஸ் ஆஃப் த டிராகன் லோவார் மாதிரி சும்மா அப்படியே கூலா கெத்தா விமன்னா பவர் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு வோக் மெசேஜ் மட்டும் அனுப்புறது இந்த கேரக்டர். அகெயின் ஓகேவா, நானே ஓக்கு தான். ஓகேவா, நான் வந்து ஓக் மேலே காண்டா பேசல. இவங்க இது மாதிரி பண்றதுனால மீதி பேருக்குலாம் கெட்ட பேர் வருது. நான் அந்த கானில் பேசுகிறேன். ஓகே, இவங்க வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க டேமன் டார்கரியனை பற்றி. அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். எப்படி டேமன் வந்து இன்டர்நெட்டோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு. அவர் பேசிக்காக ரொம்ப டாக்ஸிக்கு, இவ்வளோ செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு சீனை கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேசிக்காக டேமனோட முன்னாடி ஒய்ஃப் லேனா வில்லியம்ஸ் செத்தப்போ அவர் போய் அவரோட டாட்டர்ஸை கன்சல்ட் பண்ணுற ஒரு சீன் இருந்துச்சு. ஆனால் அதை எடுத்ததுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி எல்லாரும் டேமனை பிடிச்சிருக்கு, எல்லாரும் ஹேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டேமனை லவ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் அவனை பேடாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எடுத்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஒரு புதுசான விஷயம் கிடையாது. ஓகேவா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்தப்பவே ஆக்சுவலாக ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின் வந்து புக்கு மொத்தத்தையும் முடிக்கல. மொத்தம் 7 புக் பிளான்டு. எப்படி ஹாரி பாட்டருக்கு 7 புக் இருக்கோ இதுக்கும் மொத்தம் 7 புக் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 5 புக் தான் எழுதி முடிச்சிருக்காங்க. அந்த சீசன் 5ஓட அந்த 5 புக்கோட ஸ்டோரி வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக அவங்களுக்கு கவர் பண்ண ஸ்டோரி இல்லை. ஸோ அவங்களா உருவாக்கியதான் சீசன் 6, 7 அண்ட் 8 பண்ணுது. அந்த போய் அவர் ஏதோ பட்டர்ஃப்ளைஸ்ன்னு போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. அண்ட் நம்மளுக்கும் தெரியும் என்ன ஆச்சுன்னு. சீசன் 6 நல்லா இருந்தாலும் 7, 8ம் 7 வந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் 8 வந்து கேவலமாக முடிச்சாங்க. ஆக்சுவலாக ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின் வந்து அவர் வந்து 10-12 சீசன் கூட வச்சிருப்பாராம். ஆனால் அவங்க வந்து 8 தான் மேக்ஸிமம்னு சொல்லிட்டாங்களாம். அண்ட் அதே மாதிரி இப்போவும் பட்டர்ஃப்ளைஸ்னு ஒரு பிளாக் போஸ்ட் அவர் போட்டு டக்குன்னு எடுத்துட்டாரு. அதில் பேசிக்காக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் புக்ஸோட டிவேட் ஆகிறீங்க, அதில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கும். சீசன் 1ல் ஒரு பட்டர்ஃப்ளை விங்க ஃப்ளாப் பண்ணால் சீசன் 5ல் ஒரு புயலே வரும், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஓகே, இப்போ புதுசாக ஒன்று டெலீட் பண்ணலான்னு சொன்னார்ல, அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிளட் அண்ட் சீஸ் சீன் சீசன் 2 ஸ்டார்டிங்கில் டேமன் ஹயர் பண்ண அடியாளுங்க பிளட் அண்ட் சீஸ் போய் அவனோட குழந்தைய கொள்வாங்கல்ல. புக்கில் ஆக்சுவலி ஏகானுக்கு 3 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஜெஹரா அண்ட் 2 பசங்க. ஆனால் அவங்க பேசிக்காக என்ன கேட்பாங்கன்னா, சீரீஸில் எது பையன் கேட்பாங்க, ஆனால் புக்கில் 2 பசங்களில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. அண்ட் ஹெலனாவோ மேலாரை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலாரை கொல்ல மாட்டாங்க, இன்னொரு பையனை கொண்டுருவாங்க. அண்ட் மேலார் பேசிக்காக அவங்க அம்மா வந்து என் உயிரோட என் தம்பி வீடு தான் முக்கியம் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அண்ட் புரியுதுல, இது ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும். இதனால தான் அவங்க ஒரு மாதிரி அப்படியே மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இதே மேலார் வந்து ஒரு கொடூரமான விதத்தில் செத்து போவார். ஓகேவா, நான் ஸ்பாயில் பண்ண வரும்ல. ஆனால் அப்படி செத்து போனதுனால தான் இந்த சீசன் 3 எண்டிங்கில் ஹெலனா வந்து டாமன் மாதிரி அவங்களுக்கு பண்ணிப்பாங்களே, அது நடக்கும். அதான் நீங்கள் அந்த ஒரு பையன் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் அந்த சீனோட இன்டென்சிட்டியே போயிடுச்சு, அந்த சீனோட அந்த கொடூரமான தன்மையே போயிடுச்சு. செகண்டு இந்த 3வது பையன் மேலார் ஆக்சுவலாக இந்த சீரீஸ்ல இல்லாதனால அதே மாதிரி இன்னொரு சீன் போயிடுச்சு. பிளஸ் இவங்க செத்ததுக்கு வேலிடான ரீசன் இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சீசன் 2 ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்னர் ப்ரோஸ்க்கு அதோட சிஇஓ மாறிடுறாங்க. பேசிக்காக வார்னர் ப்ரோஸ் வந்து ரொம்ப நாளாக கடனில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பேசிக்காக வந்த சிஇஓ வந்து ஆக்சுவலாக டிஸ்கவரி சிஇஓ, டிஸ்கவரியை வார்னர் ப்ரோஸை கம்பைன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே கம்பெனியை டேவிட் ஜாஸ்லாவ் ஆல்ரெடி டிஸ்கவரி சிஇஓவாக இருந்தார், அவர் தான் புது சிஇஓ. இவரோட வேலையே என்னன்னா, இந்த கம்பெனியை பிரித்து தேவையில்லாதெல்லாம் வெட்டி விட்டு இதை செல் பண்ணுறது, அதுதான் வேலை. அண்ட் இப்போ செல்லும் பண்ண போகிறாங்க. பேரமௌண்ட் வந்து அவங்கள வாங்க போகிறாங்க, ஒரு 2-3 வருஷத்தில் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் நிறைய விஷயத்தை கட் பண்ணிட்டாரு. அண்ட் இதுக்கும் பட்ஜெட் செமையாக கம்மி பண்ணிட்டாரு. ஓகேவா? ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, மிகல் சப்போஸ்னேக் வந்து அவரோட ஒய்ஃப் அடுத்த சீசனுக்கும் பிடிச்சல கன்னியூ ஆனன்னு கேட்குறாரு. ஆனால் பட்ஜெட் கட்ஸ்லாம் வந்ததுனால அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதனால பிரச்சனையாகி அவர் கடுப்பாகி வெளியே போயிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஷோக்கு வந்து முன்னாடி 2 ஷோரனர் இருந்தாங்க, ரயன் காண்டல் அண்ட் மிகல் சப்போஸ்னிக். மிகல் சப்போஸ்னிக் வெளில போனதுனால இந்த ஷோ இப்போ ரயன் காண்டலோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆனால் இவர் மிகல் சப்போஸ்னிக் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை, அந்த அளவுக்கு திறமையும் இல்லை. அதனால ஷோ சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் பட்ஜெட்லாம் கம்மியானதுனால முன்னாடி 10 எபிசோட் இருந்தது 8 எபிசோடாக மாறிடுச்சு. அண்ட் டிராகன் ஃபைட்லாம் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேட்டில்ஸும் கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம சொன்னோட சில எபிசோட்லாம் போராக இருக்குன்னு
பண்ணு. இதே முன்னாடி இந்த பட்ஜெட் இருந்தால் அந்த எபிசோட்லாம் ஆக்சுவலாக சில பேட்டில்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க. புக்கில் சில 2-3 பேட்டில்லாம் இருக்குது. பேட்டில் ஆஃப் ஹனி ஒயின் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுருந்தா நம்ம எப்படி இந்த லாஸ்ட் எபிசோட் நல்லா இருந்துச்சு, நல்லா கிளாப் தட்டி பரவாயில்லன்னு சொல்லிருக்கோம். ஸோ இன்னும் 2-3 எபிசோட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும், ரைட்டிங் நல்லா இல்லைனாலும். அண்ட் இதுவும் இல்லாமல் சாரா எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருக்கிறதே சில மோசமான எபிசோட்ஸ்லாம் அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ மொத்தம் இதான் நடந்துச்சு. பட்ஜெட் கட்ஸ், மிகல் சப்போஸ்னிக் போனதுனால அண்ட் ரயன் காண்டலுக்கு ஒழுங்காக எடுக்க தெரியாதனால அந்த சாரா எஸ் மாதிரி ஆளுங்க வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. ஓகே, ஆக்சுவலாக சாரா எஸ் வந்து அவங்க வந்து ஹவுஸ் ரைட்டராக இருந்திருக்காங்க. எனக்கு ஹவுஸ் பிடிக்கும், ஓகேவா, இருக்குதுன்னு கன்சீரியஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க டேலண்டட் இல்லைன்னு நான் சொல்ல, மேபி இந்த விஷயத்துக்கு அவங்க இன்கம்பேட்டபிள், அவ்வளோதான் சொல்ல வரேன். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி இந்த மீம் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும்னா 2 விஷயம் முக்கியம். ஒன்று நம்ம எக்ஸ்பெக்டேஷன், ஆனால் அந்த விஷயம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணுதான்னு. நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே இருந்தால் மொகையாக இருக்கும். நீங்கள் நிறைய வாட்டி ஒரு படம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, 100 days ஓடும் அப்போலாம் சொல்லிட்டு போய் பார்த்தா உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அது ஏன்னா அது ஒரு நல்ல படம் தான், ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹைப் பண்ணி போய் பார்த்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு லைட்டாக கீழே இருந்ததுனால உங்களுக்கும் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சில படம் ரொம்ப மொக்க, தயவுசெய்து பார்த்துடக்கூடாது, தேட்டரில் தூங்கிட்டேன் அப்போலாம் சொல்லிட்டு சரி உங்களுக்கு பார்க்க வரதா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா உங்களுக்கு லைட்டாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கீழே இருந்துச்சு, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு லைட்டாக அது மேலே இருந்ததுனால அந்த சுமாரே உங்களுக்கு லைட்டாக ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி தான், ஓகேவா. இந்த ஷோ வந்து ரொம்ப கேவலமானு கேட்டிங்கன்னா அப்போலாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக அது அபோவ் ஆவரேஜ்னு கூட சொல்லுவேன், ஓகேவா. நல்ல ஷோ தான் இது. ஆனால் அந்த புக்கு இருக்கிறதே சூப்பரான புக்கு. ஆக்சுவலாக இந்த ரைட்டரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ். அவர் ரைட்டிங் எப்படி இருக்கும். ஸோ அந்த இருக்கிறதே சூப்பரான புக்கு அளவுக்கு இந்த ஷோ மேட்ச் ஆகாததுனால புக்கு ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் லைட்டாக கடுப்பாகவும் இருக்கும். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் மாற்றிங்க, புக்கில் இருக்கிறதே நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏதாவது மாற்றி இதோட நல்லா இருந்தால் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீச்சர் இப்போ புது சீசன் வருது, அதுக்கப்புறம் தான் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் மாற்றி அது நல்லாவே இருக்குது. அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் மாற்றி இப்படி கேவலமாக்கி எதுக்கு லைட்டாக கடுப்பு, ஓகேவா. நான் எப்பவும் சொல்கிறேன், இந்த ஃபால்ட்டுலாம் உங்கள் மேலே கிடையாது. இது நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அது தப்பெல்லாம் கிடையாது. நிறைய விஷயம் நிறைய பேர் மொக்கையாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அந்த கூலி எடுத்துக்கோங்களேன், ரீசெண்டாக ஒரு வருஷம் போகுது, ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. அதனால் நான் அதை கம்மியாக என்ஜாய் பண்ணலாம் கிடையாது. அதே மாதிரி லியோ எடுத்துக்கோங்க, எனக்கு லியோ வந்து சுமாராக தான் இருந்துச்சு, ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் நீங்கள் போய் அந்த லியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா அதனால அசிங்கம்லாம் கிடையாது. இந்த கில்ட்டி ப்ளஷர்னு வாங்க இதை, அதில் என்ன கில்ட்டின்னு தெரில. நீங்கள் மற்றவங்கள எதுவும் பண்ணாமல் என்ஜாய் பண்ணால் அந்த என்ஜாய்மெண்ட்டில் கில்ட்லாம் தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான்.